ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா வாட் இஃப். இந்த ட்ராமா பற்றி சொல்லணுன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கா. ஆனால் இவளுக்கு ஜென்காய் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு போய் அவளோட லைஃப்பை வாழணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கனவு. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இவளுக்கு கிடைக்கிது. அந்த சிட்டிக்குமே போகிறா. பட் அவனால் அங்கே முழு மனசோட ஸ்டே பண்ண முடியல. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் இருக்காப்புல. ஸோ அவனுக்காகவே அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்றதுக்காக அவள் ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு வரா. அவனை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறா, குழந்தெல்லாம் பிறந்துருது. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இவளை சீட் பண்ணுறான், வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான். இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து எந்த மாதிரி முடிவெடுத்தாங்க, அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ணி போனாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்திருப்பாங்க. சரி வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போயிட்டு மிச்ச கதையை பார்க்கலாம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஒரு கடைக்கும் போயிட்டு ஒரு ஃபுட்டாக வாங்கிட்டு வந்துட்டுருக்கு. நேராக அவனோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான், இவ பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டே இருக்கா, எந்திரி எந்திரி அப்படின்னு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா, சரிப்பா அப்போ நான் ஆஃபீஸ்க்கு வேறு யாருனாச்சும் கூப்பிட்டு போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது பாய் ஃப்ரெண்ட் நான் இருக்கும்போது நீ வேற ஒருத்தவங்களோட போவீக அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி பெட்டில் இழுத்துட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட லவ்வை பார்த்தீங்கன்னா அந்த பையனோட வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபுட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஃபோனில் கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கா. இன்றைக்கி கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும் அப்படின்னு, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இவ தான் வந்து சென்ட் பண்ணணும் போல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அந்த கம்பெனியில் ஒரு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து காலங்காத்தாலே அவங்க புருஷன்ட்ட தான் கவுன்னு கத்திட்டு இருக்காங்க. நீ மட்டும்தான் வேலை பார்க்குறியா, நான் என்னடா வேலை பார்க்குறேன் அப்படின்னு. ஹீரோயின் வந்து கேட்குறா, ஆமாம் உங்கள் ஹஸ்பண்டா? ஆமாம் அந்த பரதேசி நாயிந்தா, வேறு யார் என்ன இந்த அளவுக்கு கற்று விட போகிறா அப்படின்ட்டு அந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாவது இங்கேருந்து போய் தொலைஞ்சிடலாம், ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு. எது ட்ரான்ஸ்ஃபரா? எதை பற்றி பேசுகிறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இங்கே ஒரு ஆளை ஹையர் பண்ண போகிறாங்க. அப்படியா? நான் வேணா அதை ட்ரை பண்ணவா? கண்டிப்பாக பண்ண அப்படின்ட்டு ஒரு புக் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த புக்கு ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணி பாரு, இதுலேருந்து தான் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, டெஸ்ட் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. சரி நான் இங்கேருந்து போகிறேன், யாராவது கேட்டாங்கன்னா அந்த ஃபுட்டாக தான் செக் பண்ண போயிருக்கேன்னு சொல்ல அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு கிட்ட தான் வருது. அப்போ கால் வந்து ஸ்லிப் ஆயிடுது. ஐயோ அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கு. அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பான்ல, அவனும் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு லேடியும் வந்துட்டுருக்காங்க. இந்த லேடியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜென்னு. இவங்களோட ஹீல்ஸை நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா. அப்படியே திரும்பி இந்த அக்காவோட ஹீல்ஸை பார்க்குறா. அது ரொம்ப டேமேஜ் ஆகி மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த அக்காவோட பேர் பார்த்தீங்கன்னா பிங்க்கு. நம்மளும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூவிட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா உள்ளே வரா. உடனே இவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருப்ப அப்படின்னு. அவளுக்கு ஒன்றும் புரியல. சார் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? எதை பற்றி பேசுகிறேன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எதுக்கு எக்ஸ்பைரியான ஃபுட்டெல்லாம் சென்ட் பண்ணி விட்டேன்? இல்லையே நான் ஒன்றும் பண்ணலையே. இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல. சார் நான் தான் ரிப்போர்ட் பண்ணேனே அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல அதுக்குள்ளே இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா முந்திட்டு சொல்லிட்டு இருக்கான், மேடம் நீங்கள் இந்த பொண்ணை ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்க, பொழைச்சி போகட்டும் அப்படின்னு. ஓ அப்படியா, எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மேனேஜர் மேலே தான் தப்பு இருக்கும் போல். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த ரோட்டு கடை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஸோ பரபரப்பாக இருக்குது, எல்லாரும் உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், ஏன் என்னாச்சுன்னு. உனக்கு தெரியுமா அந்த மேனேஜரை வாங்கிருக்கானே, வாங்கு, என் உசுரை வாங்கிட்டு இருக்கான்டா. இன்னைக்கு நான் பண்ணாத தப்ப அந்த ஜென் கிட்ட போட்டு விட பார்த்தான், ஆனால் அதில் அவன் ஃபெயில் ஆகிட்டான். அந்த லேடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருச்சு. அந்த அம்மா போட்டிருந்தா அந்த ஹீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா. அதனால நானும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், நானும் வந்துட்டு ஜெங்காய் போகிறேன் அப்படின்னு. எது ஜெங்காய் போறியா, என்ன சொல்கிற? ஆமாப்பா, நான் அந்த சிட்டிக்கு போனேன் அப்படின்னா என்னோட சேல்ரி வந்து டபுள் ட்ரிபிளாலாம் ஆகும் அப்படின்னு. ஓ காசுக்காக உன் பாய் ஃப்ரெண்டை தனியாக விட்டுட்டு போறியா? அட அந்த மாதிரி கிடையாது, நீ நானும் போகலாம், அங்கே போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு. இவனோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா மாறிடுது. அப்போது நம்ம ஹீரோனுக்கு அந்த வாங்கிக்கிட்ட இருந்து, அதாவது அந்த மேனேஜர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஐயோ என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டுருக்கு. பாய் ஃப்ரெண்ட் வந்து கத்திட்டு இருக்கான், அடி இவ்வளோ ஃபுட்டையும் வேஸ்ட்டாக பண்ணுறது, டே அங்கே பெரிய பிரச்சனையா வாடா அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, போய் பிரித்து விட பார்க்குறா. ஆனால் அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்க. அவளுக்கு கையிலலாம் அப்படியே அரைச்சி ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. இவ கீழே விழுந்தனால இந்த சண்டையை பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறானுங்க.
என்னடா பிரச்சனை, எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஆளெல்லாம் வந்திருக்காங்க இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆனால் அந்த ஃபுட்டு தான் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆக போகுது, இனி ஒரே ஒரு நாளோ 2 நாளோ தான் இருக்காமா. இது அங்கே போய் சேர்றதுக்குள்ளே அந்த ஃபுட்டு வந்துட்டு எக்ஸ்பயர் ஆயிரும். ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்தவங்க என்ன சொல்கிறானுங்க, எதுக்கு நீங்கள் ப்ராடக்டாக லோட் பண்ணல அப்படி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனி ப்ராடக்டே வரலடா, ஆல்ரெடி லோட் பண்ணதே நாங்கள் அன்லோட் பண்ணல அப்படின்னு. இதுதான் இவங்களுக்குள்ள சண்டையாமா. ஸோ இதை பற்றி ஹீரோயின் வந்துட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கும்போதே ஜென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு நீ இந்த ஃபுட்டை சென்ட் பண்ணியே ஆகணும், அதுக்கு என்ன பண்ண போகிற, இப்போ 2 நாளையில் எவ்வளோ ஃபுட்டுமே எக்ஸ்பயர் ஆக போகுது, அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, மேடம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை கேட்குறீங்களா என்ன. இந்த எக்ஸ்பைரி ஆக போகுதுல்ல சீக்கிரம், இந்த ஃபுட்டை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். என்ன பேசிகிட்டு இருக்க, எக்ஸ்பைரி ஆகிற ஃபுட்டை வந்து கொடுக்கலாமா. இல்லை மேடம், இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாருமே இந்த ஃபுட்டை உடனே வாங்கிடுவாங்க. ஸோ அது 2 நாளில் தானே எக்ஸ்பைரி ஆக போகுது, அதுக்குள்ளேயே அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, என்னை நம்புங்க, இந்தாங்க அந்த ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சரி ஓகே நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் கையில் அடிபட்டுருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதை கூட அவள் பொருட்படுத்தலை. பட் எல்லா வேலையுமே பரபரப்பாக பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் மேலே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, டே ப்ளீஸ்டா நீயும் அந்த சிட்டிக்கு என் கூட வாடா அப்படின்னு. இனி என்ன பைத்தியமா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வயசாயிருச்சு, அப்பாவுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, என்னால் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு. ஆனால் அவள் கெஞ்சிட்டே இருக்காளா, சரி வரேன் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வச்சு தான் ஃபுல்லாமே ரெஃபர் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அதுவும் இவன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கான். நம்ம ஆள் வேற அந்த சிட்டிக்கு கூப்பிட்டுருச்சு அப்படின்றதுக்காக இவன் பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூஸ்லாம் போய் அட்டன் பண்ணுறான் இந்த டிசைனிங் பற்றின விஷயத்தை பற்றி. அப்படியே நைட்டு போல் கட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவளும் சாவியை போட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா தான் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தோன்னே அவளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுது. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துட்டுருக்கா. ஆமாம் எதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னு. வீடாக வச்சுருக்க, நான் வந்தது ரொம்பவே நல்லதாக போச்சுன்னு சொல்லி வாயமுல்ல. இவ பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வச்ச அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு இருக்கா. நீங்கள் ஒன்று வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு. ஏன்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, கஷ்டப்பட்டு நான் வந்து ஒதுங்கப்படுத்தினேன்டி அப்படி. அப்போது இவ பார்த்தீங்கன்னா காசெல்லாம் சென்ட் பண்ணி விட்டுட்ருக்கா. இன்றைக்கான ரெண்ட்டு இதுக்கு தானே இங்கே வந்த, கிளம்பு அப்படின்னு. ஏன்டி உங்கள் அம்மாட்டே இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு. தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா அப்படின்ற மாதிரி கத்துறா. அப்போ பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டிருக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி அடிபட்டிருக்கு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி பற்றி விட்டுட்ருக்கா. இவளுக்கு அவங்க அம்மாவை சுத்தமாகவே பிடிக்கல போல். இப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நீ இங்கே இருமா அப்படின்னு காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. அப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை வச்சுருக்கா. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அவங்க அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணம் அவங்க அம்மாவை கூட இருக்கலாம், பட் என்ன அப்படின்றது கரெக்டாக தெரியலை. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்காக தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஹீரோட்டிருந்து கால் வருது. ஸோ இவளும் போயிட்டு அட்டன் பண்ணுறா. டெஸ்ட் இப்போ தாண்டா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். எனக்கும் ஜென்காய் சிட்டியில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, நானும் உங்க கூட தான் வரப்போகிறேன் அப்படின்னு. அட்ட பாவி என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி எனக்கு டெஸ்ட்டுக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. இந்த விஷயத்த அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சொல்லும்போது அவங்க அம்மா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடா, நீ வந்துட்டு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருக்கடா, உன்னோட நிலைமை எல்லாமே நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது, இப்போ எதுக்கு நீ இந்த வேலையை விட்டுட்டு அந்த செங்காய் சிட்டிக்கு போகிற, என்னால் இதை அவ்வளோ பண்ணவே முடியாது, உங்கள் அப்பாவை பாரு, அவருக்கு எப்போ முடியாமல் போகும்னே தெரில அப்படின்னு. ஆனால் அவன் அதெல்லாம் கண்டுக்கல, அப்படியே உட்காந்துட்ருக்கானா. அப்படியே நைட்டு போல் கட்டுறாங்க. ஹீரோயினும் அவனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவள் ரெண்டெல்லாம் பார்த்துட்ருக்கா. வீட்டோட ரெண்ட்டு என்னோட இவ்வளோ ஹையாக இருக்கு சென்ஹாயில், எப்படி நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போது ஒருத்தவங்கிட்டேருந்து கால் வருது. அதில் என்ன சொன்னாங்கன்னு தெரில, பயங்கரமாக அழுதுட்ருக்கா. ஸோ அவள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல். இவனும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த வில்லேஜுக்கு என்ன குறைச்சல், எவ்வளோ அழகான மக்கள் இருக்காங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நம்ம இங்கே இருக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. அவளும் பார்த்தீங்கன்னா சரி நான் உன்னை விட்டு போகலை அப்படின்ற மாதிரி சமாதானம் ஆகிடுறா. மறுநாள் காலையில் அந்த வாங்கிருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னம்மா நீ அந்த சிட்டிக்கு போகலையா, நீ அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டியோ அப்படின்னு. வேணுக்குனுமே இவன் ஃபெயில் பண்ணி விட்டானா என்னன்றது தெரியல.
சரி வெட்டியாக தானே உட்காந்துருக்க, போய் எனக்கு பியர்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. என்னால் முடியாது. ஏய், நான் தான் மேனேஜரு, நான் தான் இங்கே பாஸ், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் போ அப்படின்னு. இவனும் ரொம்ப கடுப்போடு வந்துட்டுருக்காளா. அப்போ இவன் இன்னுமே காண்டேத்துற விதமாக ஃபோன் பண்ணி வரும்போது எனக்கு சிகரெட்டும் சேர்த்து வாங்கிட்டு வா. அவ்வளோதான், இவள் கடுப்பின் உச்சத்துக்கே போயிட்டுருக்கா. நம்ம எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பரதேசிக்கெல்லாம் நம்ம எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்கணும்? இல்லை, நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் திரும்பி அப்படியே வீரநடை போட்டு வந்துட்டுருக்கா. நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஜென்னை போய் மீட் பண்ணுறா. ஏண்டி உனக்கு என்னடி பிரச்சனை, காலையிலேருந்து நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், நான் உங்கள் கூட ஜென்காய் வரேன், நீங்கள் நாளைக்கு போகிறீங்கள அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த வில்லேஜ் ரொம்ப அழகாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ சின்ன வயசுலேருந்து இங்கே தானே வளர்ந்த, இங்கே இருக்க வேண்டியது தானே. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். பட் நான் இதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி என் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேனோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நானும் பெரிய பெரிய சிட்டிக்கெல்லாம் போய் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தோணுது அப்படின்னு. ஏய், உண்மையே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குது. அதாவது நான் நிறைய காசு சம்பாதிக்கணும், அதனால தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரேன்னு சொல்கிறேன்னு. அப்படி சொல்லு. சரி, ஓகே, நீ அங்கே தாராளமாக வரலாம். ஆனால் ஒரு விஷயம்னு இல்லை, பல விஷயத்த நீ இழக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு ஓகேவா? இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்கலாம், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறம் என்ன, மேடமை கையிலே பிடிக்க முடியல, பயங்கர ஜாலியாகிடுறா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா வந்துட்டுருக்கா. ரோட்டில் வர வழி ஃபுல்லாக கத்திட்டுருக்கா, நாங்கள் 2 பேரும் செங்காய் போகிறோம் அப்படின்னு. ஸோ இதனால் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பயங்கரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா வென்யா. இவளும் அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஜூனியர் அம்மா. ஆனால் அவனே பார்த்ததில்ல போல், அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் போல் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, டே, இந்த ரெஸ்டாரண்ட்டை எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி பெட்டராக பண்ணலாம், அதை நீ சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்க்க தான் செய்கிறான். பார்த்துட்டு அப்படியே அழகாக சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதனால் அந்த வென்யா பார்த்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு. இல்லை, ரொம்ப நாளைக்கு நான் இந்த வில்லேஜில் இருக்க மாட்டேன், நானும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டும் சென்காய் போகிறோம் அப்படின்னு. இவன் மூஞ்சியே மாறிடுது. ஓ அப்படியா அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோவோட அம்மாட்டேருந்து கால் வருது. அடி, எங்கள் அம்மா கால் பண்ணுது, நீனே அட்டன் பண்ண அப்படின்னு ஹீரோன்ட்ட கொடுக்கும்போது அவளும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறா. ஃபோனில் என்ன சொன்னாங்கன்னு தெரில, 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காங்க. அதாவது அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா, அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு பேரலைஸ் ஆன மாதிரி தான் இருக்குது, அவரால் எந்திரிக்க கூட முடியல, அப்படியே தூக்கி தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ இதை ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கெலாம் அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இந்த சிட்டிக்கு போகிற கனவு எல்லாம் போச்சா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயின் அந்த சிட்டிக்கு போனாலா இல்லை அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கப்புறம் தான் இந்த ட்ராமா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.